Hi to all, welcome back to Smart Home YouTube channel. இப்போ ரீசன்ட் டேஸா இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்துட்டு கோல்டுனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ஹை லெவல்ல வந்து போயிட்டு இருக்கு. அதே சேம் கோல்டுடைய ரேட்டுமே ஏறிட்டே இருக்கு, இறங்கினாலும் கொஞ்சம் தான் இறங்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ல ஏன் கோல்டுனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இப்போ அதிகமாக போயிட்டு இருக்கு அப்படின்னா, அது நாளுக்கு நாள் வந்து விலை வந்து ஏறிட்டே இருக்கு. இனி நம்ம வந்து இப்பவே இன்வெஸ்ட் பண்ணாதான் இன்னும் அதிகமாக விலை ஏறும்போது நம்மளால இப்பவே சேவ் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு நல்ல அவேர்னஸ்ல வந்துட்டு கோல்டை வந்து நிறைய பேர் பை பண்ணி வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த இயர் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எந்த அளவுக்கு கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அதே அளவுக்கு கோல்டுல இன்வெஸ்ட் பண்ற பர்சன்ஸ்னுடைய கவுண்ட்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. நம்மளுடைய இந்தியால கையிருப்புமே வந்துட்டு கடந்த லாஸ்ட் மார்ச் வரைக்கும் கணக்கெடுக்கும் போதும் 800+ டன் வந்து நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதாவது ரெஜிஸ்டரான சில விஷயங்களை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ மார்ச்சுக்கு அப்புறம் இப்பவும் வந்துட்டு பை பண்றவங்க இருந்துகிட்டே தான் இருக்காங்க. பட் ஒன் சைடு ஆஃப் பீப்புள் இப்படி இருந்தா இன்னொரு சைடு வந்து என்ன இருக்கு அப்படின்னா, அப்படி என்ன இந்த கோல்டுல வந்து இருக்கு, ஏன் இன்வெஸ்ட்மெண்ட்ல இதுல நிறைய பேர் வந்து பண்றாங்க, ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கு, இதுல வந்துட்டு இதனுடைய தங்கத்தினுடைய ரேட் வந்து அதிகமாயிட்டே இருக்கிறதுனால நடுத்தர மக்கள் இதுல வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், இது தேவையே இல்லாத ஒரு விஷயம், நம்ம இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து கொடுக்குறோம், ரொம்ப ஒரு எமோஷனலான பாண்டிங் வந்து நம்ம கொடுக்குறோம், ஸோ நம்ம வாங்குறத கம்மி பண்ணணும் அப்படின்னா கன்சியூம் கம்மி ஆகும் போது அதனுடைய பிரைஸ் கண்டிப்பா கம்மி ஆகும். ஸோ யாரும் வாங்காதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செட் ஆஃப் வந்து பீப்புளும் வந்து இருக்காங்க. ஸோ இனிஷியலாக ஒரு பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு டவுட் வந்து வருது. ஸோ இப்போ இவங்களுடைய பேச்சை கேட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதா, இல்லை இவங்கள மாதிரி நம்மளும் இது ஓகே, இது தேவையில்லை, ரேட் அதிகமாகும் போது நம்மளால வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளேயும் வந்துடுறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள்ல சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் வந்துட்டு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை எல்லாத்தையுமே ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி தான் இந்த வீடியோவை வந்து நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். காமனாக இவங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு டவுட்ஸ் யூடியூப் கமெண்ட் செக்ஷன்லேயே ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்துலயுமே கேட்கக்கூடிய ஒரு டவுட், கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆயிருச்சு அப்படின்னாவே அவங்க அங்க கேட்டிருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்துக்குமே இதுல வந்து நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்துட்டு ரொம்ப ரொம்ப கை தேர்ந்தவர்கள் யாரு அப்படின்னு சொன்னோம்னா லேடிஸ் தான். ஸோ ஆரம்ப காலத்துல இருந்து இப்போ வரைக்குமே இதுக்கு ரொம்ப பெரிய ஒரு நாலேஜ் வேணும், எப்போ இன்வெஸ்ட் பண்ணணும், எப்போ குறையும், எப்போ ஏறும் அப்படியெல்லாம் இல்லை. ஸோ எல்லா விதத்துலையுமே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த மண்ணிலையும் பொண்ணுலையும் போட்ட காசு வீண் போகாது அப்படிங்கிற மாதிரி சிறுக சிறுக நம்ம சேர்த்து வைக்கிறது பின்னாடி நம்மளுடைய சந்ததிகளுக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில இருந்தே லேடிஸ் வந்து ட்ரெடிஷ்னலா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த சேவிங் மெத்தட் தான். இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னு கூட நம்மளால சொல்ல முடியாது, அது சிறு சேமிப்பா தான் அவங்க வந்து கன்சிடரே வந்து பண்றாங்க. ஸோ ரொம்ப பேசிக்கான ஒரு நாலேஜ் வந்து இருந்தால் போதும் உங்களால் இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களால் வந்து பண்ண முடியும். ரெண்டாவது, இது ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு விஷயம். நீங்கள் யாரையும் நம்பி, ஒரு தேர்ட் பார்ட்டியை நம்பி அவங்க கிட்ட போய் உங்களுடைய பணத்தையோ கொடுக்க வேண்டிய அவசியம் வந்து இருக்காது. ஸோ நீங்கள் ஓன் ரிஸ்க் தான் எடுக்க போறீங்க, வாங்குறதும் வாங்காததும் உங்களுடைய விருப்பமாக தான் இருக்க போகுது. ரொம்பவே ஒரு சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். நிறைய ஸ்டாக்ல வந்து போடுறோம், இல்லைன்னா பிரைவேட் ஃபினான்ஸ்ல வந்து போடுறோம் அப்படின்னா ஏமாந்து போறதுக்கும் ஸ்கேம்ஸ்க்கும் வந்துட்டு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஓன் ரிஸ்க்ல நம்ம எடுக்கிறதுனால நம்ம கையில இருக்கு, நம்ம பணத்தை கொடுத்து நம்ம கையில வாங்கி நாம வச்சுக்கிறோம் அப்படிங்கிறதுனால ரொம்பவே ஒரு சேஃபான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ரெண்டாவது, இந்த கோல்டு உங்க கையில இருக்கிறது ஈக்குவல் டு லிக்விட் கேஷா உங்க கையில வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சமம். நீங்க ஒரு 5 லட்சத்தை கையில சேவிங்ஸா வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பணம் அப்படியே தான் உங்க கையில இருக்கும், நீங்க சேவிங்ஸை எடுத்து ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் அதுவே ஒரு ஜுவல்லா இருக்கு அப்படின்னா அதுவும் உங்க கையில கேஷா இருக்கிறதுக்கு சமம் தான். எனி டைம் உங்களால எப்பெல்லாம் வேணும் அப்படிங்கிற விஷயம் தோணுதோ அப்ப லிக்விட் கேஷா அந்த கோல்டை வந்து உங்களால கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து முடியும். ஸோ இதுல இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு லைக் நான் முதல்லயே சொன்ன மாதிரி ஒரு 5 lakhs வந்து ஒரு சேவிங்ஸா வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த 5 lakhs ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ஸ் தேவைப்படுது அப்படிங்கும்போது நீங்க அந்த சேவிங்ஸை எடுத்து அந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஜீரோவா ஆயிரும். பட் அதுவே கோல்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வெளியே பிளட்ஜ் பண்ணி உங்களுடைய எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ்க்கு அதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு லோனா தான் உங்களுடைய ஜுவல் அப்படிங்கிறது வந்து பேங்க்ல இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்பெல்லாம் அமௌண்ட் கிடைக்குதோ அப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பேமெண்ட் வந்து பண்ணி நீங்க உங்களுடைய பிளட்ஜ் பண்ணியிருக்கக்கூடிய ஜுவல்ல வந்து வெளியே எடுத்துக்கலாம். ஸோ உங்களுடைய எமர்ஜென்சி பர்பஸும் உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும், ஜுவல்லும் உங்க கையில இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து நீங்க பண்ணிக்கலாம். நிலம் வந்து இருந்தது, லேண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க,
இல்ல ஒரு ஸ்டாக்ல இல்ல ஒரு கமர்ஷியல் பில்டிங்ல வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா அதை வந்து கேஷா கன்வெர்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் வந்து உங்களுக்கு எடுத்துக்கும். லேண்ட்ல நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த லேண்ட் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கு ஒரு ஆள் பையர் வந்து வரணும். நம்மளுக்கு ஸ்டாக்ஸுக்கும் அதே மாதிரி பையர் வரணும். கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டில ஷேர் வந்து ஷேர் பண்ணி கொடுக்கும் போதுதான் நம்மளால வாங்க முடியும். அதுக்குன்னு சர்டைன் பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுடைய அமௌண்ட்டை வித்ட்ராவல் வந்து பண்ண முடியாது. பட் இது வந்து அப்படி இல்லை, நீங்க நினைச்ச டைம் உங்களுடைய ஜுவல்ல கேஷா வந்து நீங்க மாத்திக்கலாம். அண்ட் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்னன்னா, கோல்டு ரேட் வந்து இப்படி டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. ஸோ நார்மலான ஒரு பீப்புள், நான் வந்து ஒரு மாச சம்பளம் ஒரு 20,000 25,000க்கு நான் ஒர்க் பண்றேன், என்னால எப்படி வாங்க முடியும்? ஸோ இது வந்து வாங்க முடியாத விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விலை குறையட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல எப்படி நான் நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து இருக்கு. ஸோ நீங்க சொல்ற மாதிரி கோல்டு ரேட் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. குறையிறது வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல தான் வந்து உங்களுக்கு குறையுது. ஸோ உங்களுடைய முதலீட்டுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு விஷயம் தான் இது. ஸோ நீங்க வந்து ஒரு 1000த்துல ஏறுது இன்னைக்கு கோல்டு ரேட் அப்படின்னா, நாளைக்கு இறங்கும் போது 100 கணக்குல தான் வந்து இறங்கும், ஒரே அடியா வந்து இறங்காது. ஸோ ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் வந்து அந்த மாதிரி இறங்குச்சு அப்படின்னு சொல்றாங்க, ஒரு 10,000 அந்த மாதிரி டிஃபரன்ஸ் வந்து வந்தது. பட் இது வரைக்குமே இப்ப வரைக்கும், அதுக்கு முன்னாடியும் சரி இப்பவும் சரி, ஏறது ஃபுல்லா இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் போகுதா ஒழிஞ்சு இறங்குறது வெறும் 100 கணக்குல தான் இறங்குது. ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஃபாஸ்ட் growth கொடுக்கக்கூடிய, நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டா வந்து நீங்க பார்க்கலாம். இதுல முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, இதை நீங்க ரொம்ப செக்யூர் பண்ணி பாதுகாப்பா வைக்கணும், பராமரிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு இல்ல. நீங்க வந்து லைக் ஒரு லேண்ட் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த லேண்ட் இருக்கு அப்படின்னா நம்ம வெளியே எங்காவது வாங்கி வந்து போட்டிருப்போம். ஸோ அந்த பிளாட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும், செக்யூர் பண்ணணும், சுத்தி கம்பி வேலியை அடைச்சு நம்ம பாதுகாக்கணும். அதுல வந்து செடி கொடி இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு வருஷத்துக்கு ஒரு டைம் ஆள் விட்டு கிளீன் பண்ணி அதை நீட்டா வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். பக்கத்துல யாராவது ஆக்கிரமிப்பு பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ அதை வந்து அடிக்கடி வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும், பராமரிப்பு பண்ணிட்டே இருக்கணும். அதே மாதிரி தான் ஸ்டாக்ஸுமே. நீங்க ஸ்டாக் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதுல எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அது எங்க போகுது, எப்ப ஏறுது, எப்ப இறங்குதுங்கிறத பார்க்கணும். இந்த டாக்குமெண்ட்ஸை கரெக்டா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். லீகலான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கரெக்டா வாட்ச் பண்ற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரியான பராமரிப்புகள் எதுவுமே உங்களுக்கு இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்களுக்கு தேவைப்படாது. ஜஸ்ட் நீங்க வாங்கி வீட்டுல வைக்க போறீங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு வீட்டுல சேஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா மட்டும் நீங்க பேங்க்ல லாக்கர்ல வந்து நீங்க சேஃப் அண்ட் செக்யூரா நீங்க வச்சுக்கலாம். மிகப்பெரிய ஒரு பராமரிக்கணும் அப்படிங்கிற ஒரு எந்த விதமான அவசியமும் இருக்காது. இன்கேஸ் பணவீக்கம் ஏதாவது ஒரு வருது, இல்ல நம்ம நாட்டுல வந்துட்டு பொருளாதாரம் மந்தமா போயிட்டு இருக்கு அப்படின்னா அதனுடைய பெரிய ஒரு பாதிப்பா வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்களுக்கு வந்து வராது, அவ்வளோ பெரிய தாக்கத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தாது. ஸோ பணவீக்கம் வந்தாலுமே உங்களுடைய முதலீடு அப்படிங்கிறது ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். கோல்டை எப்பவுமே நீங்க வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா தான் வந்து பார்க்கணும். நீங்க இப்ப வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா பண்ணிட்டு ஒரு 2 இயர்ஸ்ல வந்து நான் அதை சேல் பண்ணி அதை வந்து நான் கேஷா மாத்திக்கிறேன் அப்படின்னா அது வந்து ராங்கான ஒரு மெத்தட் தான். ஸோ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டா அதை எப்பவுமே கன்சிடர் வந்து பண்ணிக்கோங்க. லைக் நம்ம வந்துட்டு முன்னாடி நம்ம அம்மாங்க கல்யாணத்துக்கு என்ன சொல்லுவாங்க, நான் என்னுடைய அம்மா இந்த ஜுவல் வந்து எனக்கு போட்டாங்க, அப்ப நாங்க எடுக்கும்போது 500 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அதனுடைய வேல்யூ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு யோசிச்சு வந்து பாருங்க. அவங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு டபுளா வந்து மாறி இருக்கு. ஒண்ணு இல்லை, இப்போ ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளேயே நம்மளுக்கு வந்து டபுளா வந்து மாறி இருக்கு. 30 இருந்தது 70க்கு வந்து வந்துருச்சு. ஸோ டபுளா வந்து அப்படியே மாறி இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம அம்மாங்களுக்கெல்லாம் முன்னாடி எடுத்த அந்த நகை எல்லாமே இப்போ ரொம்ப ரொம்ப வேல்யூ ஜாஸ்தியா வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் மினிமம் ஒரு 10 இயர்ஸ் ஆகுது அதுல நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போ ரெண்டு பவுன் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த 10 இயர்ஸ்க்கு உங்க கையில கோல்டா தான் இருக்கணும். தேவைப்படும் போது பிளட்ஜ் பண்ணிக்கோங்க, பணத்தை வந்து எடுத்துக்கோங்க. 2 வருஷம் கழிச்சு கொஞ்சம் வந்து ரேட் வந்து கொஞ்சம் ஹையா போகுது, இப்ப 70க்கு இருக்கு, நாளைக்கு வந்து ஒரு 90க்கு போகுது, 20 ரூபாய் நம்மளுக்கு லாபம் கிடைக்குதுன்னு சொல்லி உடனே நீங்க அதை வித்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ராங்கான மெத்தட் தான். உங்களுக்கு அவ்வளவு பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அதுவே ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம், இப்ப இந்த 5 இயர்ஸ்லயே டபுளா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க விக்கிறீங்க அப்படின்னா இப்போ ஒரு 70க்கு எடுத்தது அப்போ வந்து ஒரு 1 லட்சம் 1.5 லட்சத்துக்கு போகுது அப்படின்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எப்போ நீங்க கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணாலுமே அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாவோ இல்ல சேல் பண்ணணும், சேல் பண்ணி விலை குறையும் போது நான் அடுத்தடுத்து இன்னும் கொஞ்சம் அதிகமா வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா அது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டா மட்டும் வந்து பாருங்க. எடுத்த உடனே 1 or 2 இயர்ஸ்ல சேல் பண்ணணும்னு நினைக்காதீங்க.
சம்டைம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பயம் வந்து இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பணங்கள் எல்லாமே செல்லாது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? 2000 500 அந்த மாதிரிலாம் செல்லாது அப்படின்னு சொல்லும்போது இதனுடைய வேல்யூவும் குறைஞ்சிருமா அப்படின்னு? கண்டிப்பா இல்லை. பணத்தினுடைய மதிப்பு வந்து குறைஞ்சாலும் கோல்டனுடைய மதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு எப்பவுமே குறையாது. அதனுடைய வேல்யூ எப்பவுமே இன்க்ரீஸ் மட்டும்தான் ஆயிட்டே இருக்கு. பங்கு சந்தையில பங்குகளினுடைய சரிவு அதிகமா இருந்தாலுமே இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டா தான் இருக்கும். ஸோ ரொம்ப கீழே போகுது அப்படிங்கிற லெவல் வந்து உங்களுக்கு இருக்காது. சோ ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூரான இதனுடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு குறையும் அப்படிங்கிற பயம் உங்களுக்கு தேவையே இல்லாத ஒண்ணு. கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பேசிக்கான ஒரே ஒரு விஷயம் தான், எப்பவுமே அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ரெண்டா வந்து செப்பரேட் வந்து பண்ணிக்கோங்க. ஒன்னு உங்களுடைய ஓன் யூசேஜுக்கு, இன்னொன்னு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு. அதாவது இப்ப நான் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்றேன், என்னுடைய எமர்ஜென்சிக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன், பட் நான் அது வியர் பண்ற மாதிரி இருக்கணும், நான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க தாராளமா ஜுவல்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். ஸோ ஜுவல் வந்து இயரிங்ஸ் எடுக்கிறது, இல்ல நெக்லஸ் எடுக்கிறது, செயின் எடுக்கிறது, இந்த மாதிரி நீங்க என்ன வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். அது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் ஆயிக்கும், யூசேஜுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆயிக்கும். இல்ல இதை நான் யூஸ் பண்ண போறதெல்லாம் இல்ல, இப்போ ஒரு எஸ்ஐபி போடுற மாதிரி நான் கோல்டு சிட்டு வந்து போட்டு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறேன், அது எனக்கு ஃபியூச்சர்ல கை கொடுக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா நீங்க தாராளமா காயின்ஸோ பாரோ வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பெஸ்ட். லைக் நீங்க வெறும் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி நீங்க எடுத்தா போதும். ஜுவல் அப்படின்னு நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு செய்கூலி சேதாரம் எல்லாமே வந்து பே பண்ற மாதிரி வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்துட்டு இந்த ரெண்டுல நீங்க எதை பண்றீங்கிறத முடிவு பண்ணிட்டு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா 22க்கு பதிலா 24 கேரக்டரை நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அதுல கோல்டனுடைய பியூரிட்டி ரொம்பவே ஹை லெவல்ல இருக்கிறதுனால ரிட்டர்ன்ஸ் வேல்யூவும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கோல்டுல எப்பெல்லாம் ரேட் வந்து கம்மி ஆகுது அப்படிங்கறத கண்டிப்பா வாட்ச் பண்ணி வந்து பாத்துக்கிட்டே இருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஸ்டாக்ஸ் ஏறுது இறங்குது அந்த மாதிரி ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டிய, ரொம்ப ரிஸ்க் எடுத்து பார்க்கணும், கேர் பண்ணணுங்கிற அவசியம் வந்து இருக்காது. டெய்லி வந்துட்டு மார்னிங் 10க்கு வந்து கோல்டோடைய ரேட் வந்து அப்டேட் ஆயிரும். அதே மாதிரி ஈவினிங் வந்து உங்களுக்கு 3 o'clock மேல வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ கம்பல்சரி 10க்கு வந்து அப்டேட் ஆயிரும். இதை நீங்க ரொம்ப பெருசா போய் ஒரு வெப்சைட்ல ஒரு ஆப்ல தனியா பார்க்கணும்னால இல்ல, ஜஸ்ட் நீங்க கூகுள்ல போயிட்டு டுடே கோல்டு ரேட்னு அடிச்சீங்க அப்படின்னாவே எவ்வளவு ஏறி இருக்கு, எவ்வளவு குறைஞ்சிருக்கு, நேத்து எவ்வளவு இருந்துச்சுன்னு டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே காமிச்சிடும். லைக் உங்களுக்கு புதிய தலைமுறை இந்த மாதிரி நிறைய நியூஸ் சேனல்லையுமே வாட்ஸ்அப் சேனல்ஸ் இருக்கும் இல்லையா, அதுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்ரிடே வந்துட்டு உங்களுக்கு 10 o'clock வந்து கோல்டனுடைய ரேட் அப்டேட் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன நியூஸை வந்து சேகரிச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா போதும். உங்களுக்கு எப்பெல்லாம் விலை குறையுதோ அப்பெல்லாம் தங்கத்தை வாங்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா வந்து வாங்குறதுக்கு வந்து பழகுங்க. மில்லி கிராம்ல வாங்கினாலும் அது வந்து ஒரு சிறு சேமிப்பு தான். ஸோ சின்ன சின்ன சிறு சேமிப்புகள் தான் நாளைக்கு ஒரு பெரிய முதலீடா உங்களுக்கு வந்து மாறும். உங்க கையில எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நகையை வந்து சேர்த்துறதுக்கு பாருங்க. நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இப்போ ஒரு 72,000க்கு வந்து போயிட்டு இருக்கா, சரி இன்னும் கொஞ்சம் குறையிட்டு ஒரு 65க்கு வரட்டும், எங்கிட்ட ஒரு 2 லட்சம் இருக்கு, நான் அதை வந்து என்ன பண்ண போறேன், ஒரு 65,000க்கு வந்ததுக்கு அப்புறமா நான் அதை இன்வெஸ்ட் பண்ணி நான் மொத்தமா கோல்டு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குறைஞ்சிருச்சுன்னா ஓகே, இன்கேஸ் ரேட் இன்னும் ஹை ஆயிட்டே போகுது அப்படின்னா நம்மளால இன்னத்த ரேட்டுக்குமே கோல்டை வந்து வாங்க முடியாம வந்து போயிடும். ஸோ இப்போ குறைய ஐட்டம் பொறுத்து, அதாவது இப்ப 74க்கு இருந்தது, இப்ப 72,000க்கு வந்திருக்கு, கிட்டத்தட்ட 2,000க்கு மேல வந்து குறைஞ்சிருச்சா ஒரு அரை பவுன் வந்து எடுங்க. சோ நாளைக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுதா குறையுதான்னு பாருங்க. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு 1 or 10 daysல வந்து குறையுது அப்படின்னா அப்போ ஒரு அரை பவுன் எடுங்க. சோ இன்னும் ரேட் வந்து ஹையா போகுது அப்படின்னா அப்போ 1 கிராம் அரை கிராம் அப்படி வந்து எடுங்க. ரொம்ப ஃபால் ஆகுது அப்படிங்கும் போது 2 பவுன் 3 பவுன் அந்த மாதிரி எடுங்க. சோ மில்லி கிராம்ஸ்ல இருந்து பவுன் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து சிறுக சிறுக சேமிக்கிறது மூலயமா கோல்டுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆவரேஜ் பண்ணிட்டே வருவீங்க. அதுதான் ரொம்ப பெஸ்டான மெத்தட். ஏன்னா இதனுடைய பிரைஸ் எப்போ இன்க்ரீஸ் ஆகுது எப்போ வந்து டிக்ரீஸ் ஆகுங்கிறத யாருனாலுமே எக்ஸாக்டா வந்து சொல்ல முடியாது. யூஎஸ்லயே லாஸ்ட் டைம் வந்து ஒருத்தர் வந்து ரொம்பவே எக்ஸ்பர்ட்டான ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு 33 to 35க்குள்ள வந்து குறையும் அப்படின்னு. ஆனா அது அப்படியே வந்து டபுளாத ரேட் வந்து போச்சு. சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல அப்பப்போ நீங்க ஆவரேஜ் பண்ணிட்டு வர்றது அப்படிங்கறத ரொம்ப பெஸ்டான ஒரு மெத்தட். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றதுக்கு டிஜிட்டல்லையும் நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். உங்களுக்கு ஆப்ஸ் மூலியமாவும் ஆன்லைன் மூலியமாவும் வாங்கலாம். அண்ட் அதே மாதிரி பாண்ட்ஸ்லயும் வாங்கலாம். ஸோ பிசிக்கல் கோல்டு மட்டும் தான் நீங்க வாங்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கோல்டு பாண்டும் வந்து உங்களுக்கு இருக்கு. ஆன்லைன்லயும் நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். ஸோ எல்லாருமே அட்வர்டைஸ் பண்ற மாதிரி ஜஸ்ட் ஒரு 100 rupeesல இருந்து 1 lakh or 2 lakh வரைக்கும் எவ்வளவு வேணாலும் உங்களால ஆன்லைன்ல வந்துட்டு நீங்க வாங்கிக்கிறதுக்கு வந்து முடியும். அதே மாதிரி பிசிக்கல் கோல்டு எனக்கு
வந்து சேஃப் இல்ல, திருட்டு போயிரும் அப்படின்னு பயம் இருக்கிறவங்க பாண்ட்ஸா வந்து வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த கோல்டினுடைய அதே எக்ஸாக்ட் வேல்யூ உங்க கையில ஒரு டாக்குமெண்டா பேப்பரா உங்க கையில இருக்கும். உங்களுக்கு தேவைப்படும் போது அந்த பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அதை வந்து சேல் வந்து நீங்க பண்ணிக்கலாம். அந்த வேல்யூ உங்களுக்கு அப்படியே வந்து இருக்கும். இதுல நிறைய டாக்ஸ் பெனிஃபிட்ஸுமே உங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ அந்த மாதிரி சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கக்கூடிய இடங்கள்ல பாண்ட்ஸ்லயோ ஆன்லைன்லயோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றதுக்கு வந்து பாருங்க. அண்ட் டிஜி கோல்டு ஆப்ஸ்ல எல்லாத்தையும் யூஸ் பண்றது மூலியமா உங்களுக்கு 24/7 நீங்க எப்பெல்லாம் நினைக்கிறீங்களோ எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்ப எல்லாமே நீங்க வாங்கலாம். இப்போ இன்னும் அதுக்கு அட்வான்ஸ்டா ஒரு ஆரோன்னு நினைக்கிறேன் ஒரு கோல்டு ஆப்ல வந்துட்டு 10 ருபீஸ்க்கு கூட உங்களால கோல்டு வாங்கலாம். அதுக்கு தகுந்த மில்லிகிராம்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேமிக்கிறதுக்கு வந்து பாருங்க. அந்த சிறு சேமிப்பு வீட்டுல உண்டியெல்லாம் சேர்த்து வைக்கக்கூடிய 1000 இந்த மாதிரி டிஜி கோல்டு ஆப்ஸ்ல வந்து ரொம்பவே நம்பிக்கையான இடங்கள்ல உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி அந்த இடத்துல இருந்து உங்களுடைய சேமிப்பை வந்து அதிகரிக்கிறதுக்கு வந்து பாருங்க. ரெண்டாவது எப்படியெல்லாம் உங்க வந்துட்டு செய்கூலி சேதாரத்தை கம்மி பண்ணி வாங்க முடியும் அப்படிங்கறத யோசிச்சு வந்து பிளான் பண்ணுங்க. ஒரு நகைச்சீட்டு வந்து நீங்க போடுறீங்க அப்படின்னா ஒரு கம்பெனி வந்து என்ன சொல்லும் அப்படின்னா 18% வரைக்கும் இருக்கக்கூடிய செய்கூலி சேதாரத்தில் இருக்கக்கூடிய நகைகளை எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு வந்து செய்கூலி சேதாரம் வராது. ஸோ சிட்டுல வந்து இந்த பெனிஃபிட் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, எந்த ஜுவல் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம், ஸோ செய்கூலி சேதாரம் இல்லை அப்படிங்கிற விஷயங்களை கொடுப்பாங்க. இன்னும் சில பேர் என்னன்னா நீங்க கட்டக்கூடிய தொகையை வந்துட்டு பணமா வந்து கன்சிடர் பண்ணி அந்த கணக்குலயே வந்து வச்சுப்பாங்க. சில பேர் நீங்க கட்டக்கூடிய தொகைகளை இந்த நாளுக்கான தங்க நகைகளா வந்து வரவு வந்து வச்சுப்பாங்க. ஸோ இதுல எல்லாம் எதெல்லாம் பெனிஃபிட், எதெல்லாம் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும், நீங்க ஜுவல் எடுக்க போறீங்களா காயின் எடுக்க போறீங்களாங்கிறது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி ஒரு சின்ன பிளான் மட்டும் பண்ணினீங்க அப்படின்னா போதும், நிறைய நகைகள் உங்களால சேமிக்க முடியும். பட் நீங்க ஒன்ன மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க சிட்டு போடுறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்ச பக்கத்துல இருக்கக்கூடிய நம்பிக்கையான இடங்களை வந்து சிட்டு போடுங்க. ஏன்னா நல்ல பிராண்டடான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்ற இடத்துல கூட நிறைய ஸ்கேம் வந்து நடக்குது. கோல்டுனுடைய வேல்யூ வந்து அந்த கோல்டு செயின்ல வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு, பியூரிட்டியில வந்துட்டு ரொம்பவே ஸ்கேம் வந்து பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து என்ன நம்புறோம், நல்ல ஒரு பிராண்டு நல்ல கம்பெனி இவங்க வந்து அந்த ஸ்கேம் எல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையின் பேர்ல தான் நம்ம அவங்க கிட்ட போடுறோம். ஸோ அந்த நம்பிக்கையிலேயே நிறைய ஸ்கேம்ஸ் நடக்கிறதுனால ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா விசாரிச்சு பார்த்துட்டு நேரடியா நீங்க போய் பார்த்து அதை செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இந்த வீடியோல இதை பத்தி எல்லாமே ரொம்பவே பேசிக்கான விஷயங்களை தான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க வந்து பிகினர்ஸா கோல்டை வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டா ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இதுல உங்களுக்கு இருந்த டவுட்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு வந்து மேட்ச் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து பின் பண்ணுங்க, உங்களுக்கு நான் வந்து அங்க ஆன்சர் வந்து பண்றேன். யாரெல்லாம் உங்களோட சேர்ந்து தங்கம் சேமிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. நம்ம மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.